The British introduced the concept of dash in 1850, which significantly influenced the structure of the Indian economy. ஆங்கிலேயர்கள் 1850 டாஷ் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினர். இது இந்தியாவின் பொருளாதாரத்தின் கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் கிடையாது. 1850 அப்படின்னு வந்தாவே அவங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ரயில்வே வந்து உள்ள கொண்டு வந்திருப்பானுங்க. ஸோ 1853ல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே டூ தனே அப்படின்னு சொல்லுவாங்க. 34 கிலோமீட்டர் இருக்கும். இதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரெயின் வந்து போயிருக்கும். 1853 இயர வந்து ஞாபகத்துல வச்சுக்கங்க. இதுவும் எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. பாம்பே டூ தானே 34 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ். அப்ப அந்த பீரியட்ல ரயில்வே வந்ததுனால என்ன பண்ண முடியும்னா, அவங்களால ஈஸியா வந்து என்னன்னா, இங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு வந்து என்ன, அந்த ரயில்வே மூலம் வந்து என்னன்னா, அவங்க நாட்டுக்கு ஈஸியா வந்து என்னன்னா கொண்டு போவானுங்க. ஸோ இதுதான் என்ன அப்டின்னா, அந்த இந்தியன் எக்கானமி ரொம்ப சுரண்டப்பட்ட டைம் பீரியட் எதுல இருந்து அப்டின்னா, 1850க்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஈஸி டிரான்ஸ்போர்ட் இருக்கு. டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடலாம்னா, அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து கொண்டு போயிடலாம் ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் வந்து சி தான் வரும்.